நாம இன்னைக்கு ராகி சேமியா உப்புமா தான் பண்ண போறோம். உப்புமா பண்றதுக்கு 1 பாக்கெட் ராகி சேமியா எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, ராகி சேமியாவ தண்ணீல சேர்த்துடலாம். தண்ணீல சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு, ராகி சேமியாவ தண்ணீல இருந்து அலசி எடுத்து இட்லி தட்டுல வச்சிரலாம். அடுப்புல இட்லி பாத்திரத்த வச்சு தண்ணி நல்லா சூடானதும், இட்லி தட்ட எடுத்து இட்லி பாத்திரத்துல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து தனியா ஆற வச்சிரலாம். இப்போ அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவ பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலை, ஒரு கேரட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம். 5 போல பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் நல்லா வதங்குனதும் ஆற வச்ச ராகி சேமியாவ சேர்த்துக்கலாம். ராகி சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான ராகி சேமியா உப்புமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.